விஜயநகரம். ஒரு அமைதியான மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். காற்று மெதுவாக வீசியது. அரண்மனைக்கு வெளியே மக்கள் கூட்டம். அவர்களுக்குள் ஒரு வயசான அம்மா. கையில் ஒரு பழைய குச்சி. முகத்தில் சோர்வு. ஆனா கண்களில் ஒரு கோபம். அவள் நேராக அரண்மனை வாசலுக்கு வந்தாள். அரசரை பார்க்கணும். படைவீரர்கள் தடுக்க முயன்றனர். எனக்கு நீதிதான் வேண்டும். அந்த சத்தம் கேட்டு அரசர் கிருஷ்ணதேவராயர் வெளியே வந்தார். அம்மாவை உள்ளே அழைத்துச் சென்றார்கள். அவள் நடுங்கிக் கொண்டு நின்றாள். அரசே, என் ஒரே மகன். அவனை ஒரு பணக்கார வணிகன் ஏமாத்திட்டான். அரங்கமே அமைதியாகியது. அம்மா சொன்னாள், என் மகன் அவனிடம் வேலை பார்த்தான். ஒரு நாள் திடீரென்று அவன் காணாமல் போயிட்டான். அவன் சம்பளம் கூட தரலை. அரசர் கோபமடைந்தார். அந்த வணிகனை இங்கே கொண்டு வா. அவன் உடனே அழைக்கப்பட்டான். அவன் வந்தான். அழகான ஆடைகள், கான்ஃபிடன்ஸ் அதிகம். அரசே, நான் எந்த தவறும் செய்யல. அவன் சிரித்தான். உன் வேலைக்காரன் எங்கே? எனக்கு தெரியாது. அவன்தானே ஓடிப்போயிருப்பான். அவன் நேராக மறுத்தான். அம்மா அழுதாள். அரசே, எனக்கு சாட்சி இல்லை. அரசர் குழம்பினார். அந்த நேரம் தெனாலிராமன் வந்தார். அரசே, சாட்சி இல்லாத உண்மை கூட கண்டுபிடிக்கலாம். அவர் சிரித்தார். அரசே, ஒரு அவகாசம் கொடுங்கள். நாளைக்கு உண்மை வெளிவரும். அந்த இரவு தெனாலி ஒரு அறிவிப்பு விட்டார். நாளை அரண்மனையில் உண்மை கண்டுபிடிக்கும் மந்திர சோதனை. அந்த செய்தி நகரம் முழுக்க பரவியது. வணிகன் உள்ளுக்குள் பயந்தான். இவன் என்ன செய்யப் போகிறான்? அடுத்த நாள் அனைவரும் அரண்மனையில் கூடியிருந்தனர். தெனாலி ஒரு பெரிய பானையை வைத்தார். இந்த பானையில் உண்மை வெளிவரும். தவறு செய்தவன் இந்த பானையை தொடினால் அவன் கைகள் கருப்பாக மாறும். அனைவரும் அதிர்ச்சி. ஒவ்வொருவரும் பானையை தொட்டார்கள். ஆனா அந்த வணிகன் மட்டும் பயந்து தொட்டே இல்லை. தெனாலி சிரித்தார். அரசே, எல்லாரும் கைகளை காட்டுங்கள். அனைவரின் கைகளிலும் கருப்பு இருந்தது. ஆனா அவனுடைய கைகள் மட்டும் சுத்தம். அவன்தான் குற்றவாளி. அவன் நடுங்க ஆரம்பித்தான். அரசே, மன்னிச்சிருங்க. அவன் சம்பளம் கேட்கும்போது நான் தள்ளிட்டேன். அவன் விழுந்து இறந்தான். அரசர் கோபமடைந்தார். அவனை தண்டனைக்கு அனுப்பினார். அம்மா கண்ணீர் விட்டாள். என் மகனுக்கு நீதி கிடைத்தது. அரசே, பொய் பேசுறவன் உண்மையை விட அதிகம் பயப்படுவான்.